புறநானூறு படத்துல சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. கடைசியில வந்து இவர் தான் பின் வாங்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு சூர்யா மேலே ஒரு கடுமையான கோபம். ஓகே. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 வருஷம் இந்த கதைக்காக அவங்க போராடி இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த கதையை மாற்றுங்க, இது வேண்டான்னு சொல்லும்போது ஒரு கோபம் உள்ள ஒரு படைப்பாளிக்கே உரிய கோபம் தானே அது. டாக்டர் கங்குவாவுக்கு பிறகு அவரே கொஞ்சம் நம்ம அந்த பழைய பிடிவாதத்தெல்லாம் விட்டு இறங்கி போகலான்னு நினச்சிருப்பாரு. நல்ல கதை முக்கியம். ஆமாம், கருணா ட்ராப் ஆனது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கோம். சரி, சரியான ரூட்டுக்கு போகுமேன்ட்டு வந்திருக்கலாம். பட் அவங்க புஷ்பா 2 ஆடியோ லான்ச் வந்து மிகப்பெரிய அளவு நடந்தது. பாட்னாலேயே வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. 1000 கோடி உறுதியாக அடிக்கும் அந்த படம் அப்படிங்கிறத இப்பயே சூர்சாட்ட சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த படத்துக்கும் நிறைய ஹைப் கொடுக்குறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அடக்கி வச்சா போதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னொன்று இந்த 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படங்கிறது வந்து 3.5 மணி நேரம் வந்துடும். 3.5 மணி நேரத்துக்கு மேலே 3.5 மணி நேரம் வந்துடுது கிட்டத்தட்ட. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு லென்த்தாக இருக்குது. ஏற்கனவே இங்கே அந்த லென்த்தோட வந்த 3 மணி நேரம் படத்தையே நம்மளால் தாங்க முடியல. அப்போ 3 மணி நேரம் 21 நிமிஷம்னா பெரிய கஷ்டம். அது 2 இன்ட்ரோல் விடணும். அதெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவ்வளோ தைரியத்தோடு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை கங்குவா மாதிரி ஆயிருமோங்கிற பயமெல்லாம் கூட இருக்குது. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தனுஷ் நயன்தாரா சர்ச்சை வந்து ஓஞ்சிருச்சுன்னு நினைச்சாலும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து வந்திருக்குது. நயன்தாராவும் விக்னேஷும் பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்ற தரப்புல இருந்து. இல்லை, இது ஓயும்னு நான் நினைக்கல. அவங்க எப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சாரோ அப்போவே வந்து இது வேற ஒரு முடிவோடு அவர் அனுப்பிச்சிருக்காருங்கிறதுல நமக்கு ஒரு இது இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசிட்டோம். படப்பிடிப்பின் போது இவங்க நடந்துக்கிட்ட விதம் வந்து அவர் ரொம்ப காயப்படுத்துச்சு. ஒரு பணம் ஒரு பொருட்டு இல்லை. இந்த 10 கோடியை வாங்கி அவர் ஒன்றும் மாட மாளிகை கட்ட போகிறது இல்லை. அவருடைய நோக்கம் அவங்கள வந்து கொஞ்ச நேரமாவது சிந்திக்க வைக்கணுங்கிறது தான். நம்ம இவருக்கு இவ்வளோ பண்ணோம், அவர் திருப்பி பண்ணுறாருங்கிறத அவங்க உணர்ந்தால் போதும்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். பட் அவங்க உணர்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தொடர்ந்து அவரை சீண்டிகிட்டே இருக்காங்க. அந்த கடிதம் ஒரு பக்கம் சீண்டுது, விக்னேஷ் சிவன் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதை டெலிட் பண்ணுறாரு, அது ஒரு பக்கம் சீண்டுது. ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, அங்கே வந்து கால் மேலே கால் போட்டு தென்னாவிட்டா இவர் வந்து பத்தியா அப்படின்னு ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க. சீட்டுமே அவர் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணும்போது அவர் எப்படி பின்வாங்குவார்? இதை விட மாட்டார். அவர் ரொம்ப உறுதியாக நிற்பார். இந்த பிரச்சனைனால நயன்தாராக்கு தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயமாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா, நீங்கள் வந்து படத்துலேருந்து நான் எடுக்கலை, அதனால அது காப்பிரைட்டில் வராதுன்னு அவங்க சொன்னால் கூட இவர் என்ன சொல்லுவார்னா, ஏன் படப்பிடிப்பில் நான் லொக்கேஷனுக்கு பணம் கட்டியிருக்கேன், நான் வாங்கி கொடுத்த காஸ்டியூம் அது, நான் வச்ச மேக்கப் மேன் அவர், நான் சம்பளம் கொடுத்துருக்கேன், ஸோ அப்போ எனக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு இவங்க வாதாடுறாங்கன்னு வைங்களேன். நாளைக்கு ஏதோ ஒரு நெருக்கடியை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது பண ரீதியாக தான். அதை தாண்டி ஒன்றும் ஜெயிலுக்காக போட போகிறாங்க அது கிடையாது. இல்லைம்மா உன்னால் இவ்வளோ லாஸ், அவருக்கு இதை திருப்பி கொடுங்கன்னு நீதிமன்றம் சொல்ல போது அது ₹1 இருந்தால் கூட அவங்களுக்கு அவமானம் தான் இல்லையா? ஸோ அதைத்தான் தனுஷ் விரும்புகிறார். அதே போல் ஒரு பக்கம் வந்து இந்த வழக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களுடைய விவாதத்தை வழக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கால இடைவெளி கொடுத்துட்டாங்க. எப்போவுமே நீதிமன்றம் என்ன பண்ணும்னா உடனடியாக விவாகரத்து கொடுத்துறாது. அவங்க 2 பேரையும் தனிமையில் சந்திக்க வச்சு பேச வைப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கால இடைவெளி கொடுப்பாங்க. நிறைய அவங்க யோசிக்கணும், நாம் எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க அதில் ஸ்திரமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு டைம் கொடுப்பாங்க. எல்லா டைமும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் கோர்ட்டில் நேரில் நிறுத்தி உங்களுக்கு இதில் சம்மதமா, உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமான்னு ஃபைனலாக ஒரு தடவை கேட்டாங்க. வேணும்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் டைவர்ஸ் தான். இப்போவும் கூட அவங்க 2 பேர் தொடர்பான சொத்துக்களை பிரிக்கவே இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. ஒருவேளை டைவர்ஸ் ஆன பிறகு அதை வச்சு அவங்க பிரிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரம் தானே. ஸோ அதை வச்சு வேணால் இவங்க இனிமேல் செப்பரேட் பண்ணிக்கலாமே தவிர இது வரைக்கும் எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்து நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸ் பஞ்சாயத்து போல, ஆனால் அடுத்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நாகார்ஜுனா பையன் நாக சைத்தன்யா அவருடைய சோபிதா மேரேஜ் வந்து 50 கோடிக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, 50 கோடி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த திருமணத்தையாவது பார்க்குற மாதிரி கொடுத்தா சந்தோஷம். ஏன்னா இப்போ ஏற்கனவே நயன்தாரா விக்னேஷ் திருமணம் அந்த இது வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கலாம். அதுவும் கௌதம் மேனன் மாதிரி ஒரு இயக்குனர், காதலுக்கே அவர் தான் விலாசம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் அதில் எங்கேயாவது தெரிஞ்சாரானா எங்கேயுமே தெரியல. அது ராவாக
ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாக உண்மையிலே அவர் தான் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட. அந்த மாதிரி கேள்வி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்ததுன்னா நிஜமாக நல்லாயிருக்கும். அடுத்து கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் வேற வருது. இப்படி வரிசையா எல்லா மேரேஜுமே இப்படியே இறங்கிடுவாங்க போலயே நெட்ஃபிளிக்ஸ். இல்லை கீர்த்தி சுரேஷ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட பேசுனாங்களான்னு தெரியல. பட் அவங்க இல்ல ஒரு ட்ரெண்டா கூட மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் விஜய் டிவியில் போடுவாங்க, பிரபலங்களின் திருமணங்களை வந்து பழைய கல்யாணங்கள்லாம் எடுத்து போடுவாங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் இன்றைக்கி அது ஒரு பெரிய தொகை வரும்பொழுது எதுக்கு விடுவானேன்னு இவங்க நினைக்கிறாங்க. பட் அது மக்கள்கிட்ட ஒரு அவர்ஷன் வருது. உங்கள் வாழ்க்கை அது அது எதுக்கு நீங்கள் அதை கூடவா காசாக்கணுங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வருது. யதார்த்தமா இருக்காது அது. நீங்கள் சாதாரணமாக ஒரு கல்யாணம் கேமரா இல்லாமல் எங்களுக்கு மட்டுமே நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம்னா அது வந்து ஒரு இயல்பாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நான் எடுக்கிறாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. அதில் ஒரு புடவையை பார்த்து அப்படியே வியக்கிறாங்க. அப்போ தான் அவங்க முத பார்க்குற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. முக்கியமான கெஸ்ட் வந்தால் தான் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குவாங்க. ஆமாம், அந்த மாதிரி கெஸ்ட்டே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க நடிகர்களே. இல்லை இப்போ தகவல் வருதுன்னு வைங்களேன், நெட்ஃப்ளிக்ஸில் இந்த கல்யாணத்தை விற்றுட்டாங்க அப்படின்னா இப்போ நம்மளை வச்சு இவங்க காசு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வரமாட்டாங்க. அதுவும் குறிப்பாக நடிகர்கள் வந்து ரொம்ப அதை கவனமாக பார்ப்பாங்க. நம்மளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த திசைக்கே போக மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. புஷ்பா 2 ஆடியோ லான்ச் வந்து மிகப்பெரிய நடந்தது. பாட்னாலேயே வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லோருக்குள்ளேயே எதிர்பார்ப்பா இருந்தது. கிட்டத்தட்ட 1000 கோடி உறுதியாக அடிக்கும் அந்த படம் அப்படிங்கிறத இப்பயே சூர்சாட்ட சொல்கிறாங்க இல்லையா? படத்தோட லென்த்து பார்க்கும்போது தான் கொஞ்சம் பகீர்னு இருக்குது. 3 மணி நேரம் 21 நிமிஷம் சொல்கிறாங்க இல்லையா? 3.5 மணி நேரம் எப்படி உட்காந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு வந்து கிரிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி அல்லர்ஜுன் எல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக ஈர்ப்பெல்லாம் இருந்ததில்லை. இந்த படம் பார்த்த பிறகு அடாடா இப்பேற்பட்ட ஒரு ஆள் இங்கே இருக்காரா அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தோம். அவரை எனக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குது. பட்டு இந்த படத்துக்கும் நிறைய ஹைப்பு கொடுக்குறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அடக்கி வாச்சா போதுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னொன்று இந்த 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படங்கிறது வந்து 3.5 மணி நேரம் வந்துடும். 3.5 மணி நேரத்துக்கு மேலே 3.5 மணி நேரம் வந்துடுது கிட்டத்தட்ட. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு லெங்க்த்தாக இருக்குது. ஏற்கனவே இங்கே அந்த லெங்க்த்தோட வந்த 3 மணி நேரம் படத்தையே நம்மளால் தாங்க முடியல. அப்போ 3 மணி நேரம் 21 நிமிஷம்னா பெரிய கஷ்டம். அது 2 இன்ட்ரோல் ஒன்றும் நீங்கள் அதெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவ்வளோ தைரியத்தோடு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை கங்குவா மாதிரி ஆயிருமோங்கிற பயமெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படமாக வந்தது கங்குவா, மெய்யழகன் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இல்லைன்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்தை கட் பண்ணி தூக்கி. ஆமாம். ஸோ அதே நிலைமை தான். அதை விட 1/2 மணி நேரம் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது அப்படியே தொடர்ந்ததுன்னா ஓகே. தெரியாது, டைம் போகிறது தெரியாது. பட் இதை பொறுத்தளவுக்கு நமக்கு புரியல. அதே போல் டிஎஸ்பி மேலே மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி மேலே தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துலேயே வந்து பாடல் தான் அவர் போடுறாரு, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவர் போடல, எல்லாமே கங்குவா எஃபெக்ட் தானே. குட் பேட் அக்லிலேருந்து தூக்கிட்டு வந்து ஜிவி பிரகாஷ் போடுறாங்க இல்லையா? என்ன பிரச்சனை சார்? எதனால கட்டாயம் இருக்குங்க. இந்த கங்குவா ரிசல்ட் வந்து நிச்சயமாக உண்மைதான் அது. ஏன்னா இப்போ அந்த சத்தத்தை இறைச்சலை கேட்டவங்க இவர் வேணுமாங்கிற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. இன்னொன்று பேசிக்கலாகவே இன்றைக்கி இருக்கிற பல இசையமைப்பாளர்கள் ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. அவங்க நாள் முழுக்க ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சா கூட அவுட்புட் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அரைச்ச மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடந்தீங்கன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கே அவங்க 3 மாதம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இசையமைப்பாளரா இல்லை என்னன்னே ஒன்றுமே நமக்கு புரியல. இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இந்த சொசைட்டி கொடுத்துட்டே இருக்குது, சினிமா உலகம் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி அதிரடியாக சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அவங்களே வந்து இனிமேல் நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவாங்க. இது பண்ணது நல்ல விஷயம்தான். இப்போ தேவிஸ்ரீ பிரசாத்தை தூக்கிட்டு ஜிவி பிரகாஷை போட்டது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக நம்மளும் விடாமுயற்சி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனால் அந்த தயாரிப்பு தரப்புலேருந்து எதுவுமே பேசுகிற மாதிரி தெரியலையே சார். என்ன தான் சார் நடந்துகிட்டு இருக்கு? இல்லை இப்போ அடுத்த ஷெட்யூல் வராரு, அஜித் வராரு. இப்போ ஜனவரியில் அவர் ரேஸுக்கு போகிறதுனால இன்னைக்கு கூட ரேஸில் கலந்துக்கிற மாதிரி ஃபோட்டோ. ஆமாம், அது விட்ட குறை தொட்ட குறைய எதுக்கு அதை வச்சுக்கிட்டு முடிச்சுருவோங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஆக்சுவலாக லைக்காமதுலேயும் சில குறைகள் இருக்குது. அவங்க ஷெட்யூல் பேமெண்ட்லாம் கரெக்டாக அஜித்துக்கு கொடுக்கல. ஸோ அதனால் அவர் ஒரு பக்கம் டிலே பண்ணது உண்மை தான். இப்போ நான் கூட அஜித்தால் எந்த பிரச்சனையும் இல்லையோன்னெலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் விசாரிக்கும் பொழுது அவரும் வந்து கொஞ்சம் எரிச்சலில் கொஞ்சம் வேலையை காமிச்சிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் என்னென்னா வேறு வழியில் முடிச்சே ஆகணும், முன்ன இருந்தால் கூட முடிச்சு கொடுத்துருவோங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறார். உட்பேடக்கிலே. ஆனால் உங்களுக்கு உறுதியாக வருதா? இது வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பட தமிழ்நாடு தியேட்டருக்கில் அவர் பண்ணுறவர்கிட்டே நம்ம பேசிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, மேக்ஸிமம் வந்துடுறதுக்கு எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்கோம், ஒரு வேளை அதை வந்து நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு டிசம்பர் ஆயிரும்னு சொல்கிறார். டிசம்பர் எண்டு தான் முடிவெடுக்க முடியும், வருதா வரலையாங்கிறது. பட் வரணுங்கிற ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கோங்கிறார்.
கங்குவா திரைப்படத்துல சூர்யா அவர்களை ரொம்ப ட்ரால் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவருடைய அஞ்சானுக்கு அப்புறமா அதிகமா ட்ரால் சந்திக்கிற படம் வந்து கங்குவான்னு கூட சொல்லலாம். அஞ்சானை விட அதிகமா போயிடுச்சு. அவரோட அடுத்த படத்தோட பூஜை வந்து இன்றைக்கு நடைபெற்றது. கோயம்புத்தூர் பக்கத்துல எங்கேயோ மாசாணி கோயில்ல நடைபெற்றது இல்லையா? அதோட அப்டேட் என்ன சார்? இப்போ எவ்வளவு நாள் ஷூட் நடக்க போகுது? ஆர்ஜே பாலாஜி இப்போ உடனடியாக முடிச்சிடுறாங்க. ஒரு 2 சீன் எடுத்துட்டு முடிச்சிடுறாங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஏதோ நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஏற்கனவே கார்த்திக் சுப்பராஜ் படம், இப்போ ஆர்ஜே பாலாஜி. அடுத்து லைனப்ல வந்து இப்போ மலையாள டைரக்டர் படத்துல நடிக்க போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? தொடர்ச்சியா வாடிவாசல் இருக்குல்ல, வாடிவாசல் வேற இருக்கு. ஆமா, இந்த படத்தை அவர் முடிச்சுட்டு வரும்போது வாடிவாசல் ரெடியா இருக்கும். ஓகே. ஸோ அதனால அதுல ஒரு பெரிய லாங் டிராவல் இருக்கு அவருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு இதுதான், புதுசா வேற ஒன்றும் இப்போதைக்கு இல்லை. அவர் 2.5 வருடம் விட்டதை வந்து மறுபடியும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காரு. கட்டாயம் இருக்கும்ல. என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை வந்து கேவலப்படுத்தினாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஆத்திரமும் இருக்கும்ல அவருக்கு. ஸோ அதனால் பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருதுன்னு தெரியல. நிறைவாக ஒரு கேள்வி, புறநானூறு படத்தில் சூர்யா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. கடைசியில் வந்து இவர் தான் பின் வாங்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகிட்ட டாக் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட உறுதியாச்சு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் வந்து அவர் இந்தியில் நடிக்க வேண்டிய திரைப்படம் வந்து கேன்சல் ஆனாலும் மறுபடியும் வந்து அப்ரோச் பண்ணார் சுதா கங்குராவை. அவங்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இல்லையா? உண்மைதானே சார்? இல்லை, அவங்களுக்கு சூர்யா மேலே ஒரு கடுமையான கோபம் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக வந்து ஒரு 2 வருஷம் இந்த கதைக்காக அவங்க போராடி இருக்காங்க. நிறைய இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. சிதம்பரத்தில் வந்து ராஜேந்திரன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்தவர், அவருக்கு செலவு வச்சுருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வெளியில். ஸோ அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான் அவங்க எடுக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ அவர் ஊருக்கு போகிறது, அவர் தொடர்பான விஷயங்களை எடுக்கிறது, அவரோடு படித்தவங்க இன்றைக்கி ரொம்ப வயசாகி இருப்பாங்க அல்லது இல்லாமல் கூட இருப்பாங்க, அந்த இடங்களில் போய் ரிசர்ச் பண்ணுறது, அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்க இதில் செலவு பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த கதையை மாற்றுங்க, இது வேண்டான்னு சொல்லும்போது ஒரு கோபம் வரும்ல, ஒரு படைப்பாளிக்கே உரிய கோபம் தானே அது. நீங்கள் பெரிய நடிகராக கூட இருக்கலாம், அதெல்லாம் வேறு. ஆனாலும் ஒரு படைப்பாளிக்கு ஒரு கோபம்னு ஒன்று வரும்ல. ஸோ அதுதான் சுதாவுக்கு வந்தது. இப்போ வந்து அவர் திடீர்னு இந்த கங்குவா, ஆஃப்டர் கங்குவாவுக்கு பிறகு அவரே கொஞ்சம் நம்ம அந்த பழைய பிடிவாதத்தெல்லாம் விட்டு இறங்கி போகலான்னு நினச்சிருப்பாரு. நல்ல கதை முக்கியம். ஆமாம், கருணா ட்ராப் ஆனது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கோம். சரி, சரியான ரூட்டுக்கு போகுமேன்ட்டு வந்திருக்கலாம். பட் அவங்க அதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சுதா கொங்கரா அவர்களுக்கு வந்து சூர்யா மேலே கோவம் இருக்குன்னா, பல நடிகர்கள் இருக்கும்போது ஏன் சிவகார்த்தியின் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள சிவகுமார் ஃபேமிலி தான் வந்து சிவகார்த்தினை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. முன்னாடி இருந்தது. இப்போது அமரன் படம் வந்து கங்குவா காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே சூர்யாவுக்கு வந்து ஒரு ட்ரிகராக இருக்குமோ, நம்ம படத்தில் வந்து சிவகார்த்திகை நடிக்கிறவரோ அப்படின்னு, அதை விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சி தான். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதை அவருக்கு தேவை இப்போ ஒரு நல்ல படம், அதனால் வந்திருக்கலாம். சிவகார்த்திகேயனுங்கிறது 2ஆம் பட்சம் தான். சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு புறநானூறுக்குள்ளே வந்தது அவரே வந்து போய் வாய்ப்பு கேட்ட விஷயம். ஓகே, வாண்டடா. சிவகார்த்திகேயனுடைய ஹைட்டுக்கெல்லாம் அவர் போய் வாய்ப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் வந்து நல்ல படங்களில் நம்ம நடிக்கணும், வெற்றி படங்கள் நடிக்கணும் அப்படின்னு இந்த கதையை கேள்விப்பட்டு அவராக போய் அப்ரோச் பண்ணுறாரு. நான் இதில் நடிக்கிறேன் மேடம், நீங்கள் வேற ஒருத்தரை நடிக்க வச்சிடாதீங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு போய் நிற்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆள் தானே வேணும். நம்ம செலக்ட் பண்ணாலும் போயிட்டாரு, ஸ்கிரிப்டை மாற்றுன்னு சொல்கிற ஆள் வேணுமா? நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோ வராரு, அவரு வேணுமா? ஸோ அது அந்த வகையில் அவங்க வந்து சிவகார்த்திகேயனுக்கு டிக்கெட் அடிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு அப்டேட்டுகள் எங்களோட கொடுத்தீங்க. தொடர்ச்சியாக கொடுக்கணும். நன்றி.